வணக்கம். சத்து மாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 முந்திரி, 10 பாதாம், இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே வந்து நான் சத்து மாவு, இது நான் வந்து வீட்டில் அரைச்ச சத்து மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் இருக்கிறது வாங்கினதுனாலும் பரவாயில்ல. 1 கப் சத்து மாவு, அதையும் வந்து மீடியமையும் விட இன்னும் கம்மியான ஃப்ளேமில் வந்து இது வறுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இது வறுத்தா போதும். நம்ம மாவை வந்து இப்படி கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சூடாக இருக்கணும். அந்த வறுப்பட்ட மாவுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு குட்டி பேனில் 1 ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கிக்கோங்க. முந்திரி பாதாம் வறுத்த மாதிரியே இது வந்து நம்ம நெய்யில் வறுக்கணும். உலர்ந்த திராட்சை இது நம்ம அப்படியே போட்டோம்னா நச்சு நச்சுன்னு இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து நெய்யில் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி உப்பி வரும். இப்போ நம்ம வறுத்த மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம். நீங்கள் வெல்லத்தை வந்து துருவியும் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்குது கடையில். ஸோ அதுவும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டால் கூட இதில் நல்லாயிருக்கும். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவும் வெல்லமும் ஈவனாக கலக்கிற அளவுக்கு இதை முதல்ல கலந்துக்குவோம். இதில் வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரியும் பாதாமும், அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். வேணால் மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச திராட்சை, இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம், 1/4 கப் நெய். நெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போதே அந்த மாவில் ஊற்றி நம்ம லைட்டாக கிளற ஆரம்பிப்போம். நெய் முதலையே 1/4 கப்பும் ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் தேவையான நெய் ஊற்றிக்கோங்க. சிலருக்கு வந்து 1/4 கப்புக்கு மேலேயும் கிடைக்கலாம், இல்லை அதை விட குறைச்சலாவே கூட கிடைக்கலாம். எனக்கு வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் ப்ரெஷர் கொடுத்து லட்டு மாதிரி பிடிச்சி வச்சோன்னா சத்து மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ். இது எல்லா ஏஜ் குரூப்பும் இதை சாப்பிடலாம். முக்கியமாக கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கு இது ரொம்ப இதை நம்ம செய்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி படாமல் நல்ல சுத்தமான பாத்திரம் வச்சு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இது வந்து 10 நாளைக்கு மேலேயுமே கூட இது நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். இந்த சத்து மாவு லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.